கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்துடைய 2வது வாரம், அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் கடகராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, ராசிநாதனாக சந்திரன், மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ராசிநாதன். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தான் பழக்கம் இருக்குமே தவிர அடுத்தவங்களை ஏமாற்றி பழக்கம் கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கடகராசியில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த நேரத்தில் வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த வாரத்தில் இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்க உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் வந்து சந்திரமங்கல யோகமாக இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தது. வாய்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இந்த பிரபஞ்சம் தரதில்லை. ஏதாவது ஒரு நேரத்தில் தான் நமக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கடவுள் உருவாக்கி தரும். கடகராசியில் பிறந்தவங்களுடைய கடக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதியை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி பார்க்கிறார். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல, நேரம் நல்லா இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அப்போது இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிநாதன் சந்திரனுடன் சேர்ந்து சந்திரமங்கல யோகமாக தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியில் இருக்காரு. அதுபோக உங்கள் ராசியாதிபதி சந்திரன் இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி ராத்திரி 7 மணி வரைக்கும் உச்ச நிலையில் இருப்பார். நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமோ இல்லை உழைப்புக்கு தகுந்த உயர்வோ அல்லது வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியோ ஏற்படுறதுக்கான நாட்கள் ஐயா இந்த நாட்கள். இன்றைக்கி சாதித்தவங்களாக இருக்கட்டும், சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வேலையின் நிறுவனர், அந்த தொழில் நிறுவனராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் மேலுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த நாட்களில் வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னா நீங்கள் வசந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. நீங்கள் இந்த நாட்களில் விதைக்கக்கூடிய விதை தான் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக ஒரு வளர்ச்சியாக இருப்பீங்க. ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7 மணியிலிருந்து ஜூலை மாதம் 14ஆம் தேதி சாயந்தரம் 6:50 வரைக்கும் உங்களுடைய நேர காலங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. கடகராசியில் பிறந்தவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வாரம் நாட்களில் சாதகமான பலனும் உண்டு, பாதகமான பலனும் உண்டு இல்லையா? முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 7 மணி வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு நேர காலங்கள் இருக்குது, சரியா? அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 7 மணியிலிருந்து 14ஆம் தேதி, 14ஆம் தேதினா உங்களுக்கு 12 ஞாயிற்றுக்கிழமை, 13 திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:50 வரைக்கும் நேர காலங்கள் நெசத்துக்கு சொல்கிறேனுங்க ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த 2 நாள் மட்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் இருங்க. என்ன சார் காரணம்? உங்கள் ராசியாதிபதி 12ல் மறைஞ்சு போயிருப்பார். ஏற்கனவே 12ல் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 12ல் மறைஞ்சிருக்கிறார். விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 12ல் மறைஞ்சிருக்கிறார். இது எல்லாமே நமக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்குது. அப்போ உங்கள் ராசியாதிபதி அந்த இடத்துல போய் மறையும் பொழுது நமக்கு நல்லது நடக்குமா? நிச்சயமாக நல்லது நடக்காது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி ராத்திரி 7 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 7 மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:50 வரைக்கும் நமக்கு நேர காலங்கள் பாதகமாக இருக்குது. 14ஆம் தேதி சாயந்தரம் 6:50க்கு மேலே 18ஆம் தேதி வரை, 18ஆம் தேதி நைட்டு 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர காலங்கள் ஆஹா ஓஹோன்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா
கடகராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் கடகராசியில் ஆட்சி நிலையில் வருது. இது எப்போ நடக்க போகுது? 14ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:50 18ஆம் தேதி புதன் வியாழக்கிழமை நைட்டு 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலேயே வந்துடுறாரு. குரு சந்திர யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கும், புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கும். இந்த இரு யோகங்களும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் படிப்படியாக விலகிறதுக்கான வழிவகுக்கும். நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரி செஞ்சு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும். படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படும். இந்த மாதிரியான நல்ல விஷயம் எல்லாமே உங்களுக்கு 14ஆம் தேதி சாயந்தரம் 6:50 18ஆம் தேதி 8 மணிக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பார்த்துக்கிடுங்க. 18ஆம் தேதி 8 மணி, 18ஆம் தேதி நைட் 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி நைட் 8 மணியிலிருந்து 18ஆம் தேதினா உங்களுக்கு சனிக்கிழமை. அப்போது தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்க, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நம்ம கடக ராசிக்கு வந்துடுவார். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆடி மாதம் 1ஆம் தேதினா 17ஆம் தேதி நடக்குது. 17ஆம் தேதினா உங்களுக்கு என்னன்னாலும் தெரியும், அதாவது சனிக்கிழமை. அப்போது தனஸ்தானாதிபதி அதாவது சந்திரனும் சூரியனும் கிரக பரிவர்த்தனை செய்துக்குவாங்க. சூரியனுடைய வீட்டில் சந்திரனும் சந்திரனுடைய வீட்டில் சூரியன். அப்போது அடுத்த சனிக்கிழமை ஒரு மாற்றம் ஏற்படும். வெளியூர் போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும், அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் சேரும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் வழிவகுத்து கொடுக்கும். அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது, மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.